முத்துராமன், கவிஞர் முத்துராமன் உங்களுடன் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்து கலந்துரையாட வந்திருக்கின்றேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செல்வகுமார் சாஸ்திரிகள் விநாயகர் சதுர்த்தி விழாவின் சிறப்புகளை பற்றி பேச வந்திருக்கிறேன். வணக்கம் செல்வகுமார்ஜி. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு அடிப்படையான விஷயங்கள் எதுக்காக கொண்டாடப்படுது எனக்கு பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு சயின்டிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே சாஸ்திரங்களை சொன்னால் நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சாஸ்திரங்களில் நிறையா பேருக்கு புரிதல் இல்லை, படிக்கவும் இல்லை, அதுக்குண்டான கல்வி முறையும் இப்போ இல்லாததுனால நிறையா பேருக்கு தெரியலை. அதனால் இன்றைக்கி சயின்டிஃபிக்கோடு சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். பிள்ளையார் பெரிய சயின்ஸ், பிள்ளையாரே சயின்ஸ் தான். அப்போ அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா பார்வதியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குலேருந்து எடுத்து பிடிச்சி வச்சவர் தான் பிள்ளையார். பரமேஸ்வரனையே பார்வதி குளிக்க போகும்போது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறா குழந்தைய. பரமேஸ்வரனே உள்ளுக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பிள்ளையார் பரமேஸ்வரனால் வதம் செய்யப்பட்டு கழுத்தை துண்டுபட்டு வடக்க இருக்கக்கூடிய தலை எடுத்து வச்சு பிள்ளையாருக்கு, யானையுடைய தலை எடுத்து வச்சு பிள்ளையார் அதுலேருந்து தான் வந்தது. அதில் நமக்கு மெயினான விஷயம் பார்க்கணும்னா இன்றைக்கி டிஎன்ஏ அப்படிங்கிற விஷயம் அதுலேருந்து தான் உருவாருது. இறந்து போன செல்கள்லேருந்தான் கூட எல்லாத்தையுமே உருவாக்க முடியும், உயிரினங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சயின்ஸில் எனக்கு சொல்லிட்டு இருக்கா. அது முதல்ல ஆரம்பித்தது பிள்ளையார்கிட்ட தான். இந்த பிள்ளையார் சதுர்த்தி விழா நம்ம எளிமையான மக்களுக்கு, சாதாரண மக்கள் கொண்டாடுவதற்கு பெரிய வழிமுறைகள் தெரியாது. அதிகம் படிப்பறிவு இல்லாத மக்கள், சாதாரண மக்கள், காமன் மேன் சொல்றோம் இல்லையா, அவங்க கொண்டாடுவதற்கு எளிய முறைகள் என்னன்னு அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். எளிய முறைகள்னா பழைய காலத்துலேருந்து நமக்கு பார்த்தோன்னா எல்லாருமே அந்த காலத்தில் விவசாயங்கள், கிராமங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது விவசாயங்கள் பண்ணும்போது விதை விதைக்கும் போது ஆடிப்பட்டம் விதின்னு ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் போதெல்லாம் களிமண்ணையே பிள்ளையாராக பிடிச்சி வைப்பா, இல்லைன்னா அதை பசுஞ்சாணத்தை பிள்ளையாராக பிடிச்சி வைப்பா. சும்மா கையில் அதுக்கு உருவங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும்னா பிள்ளையார அதை உருட்டி வச்சாச்சுன்னா அது பிள்ளையார். பிடிச்சி வச்சா பிள்ளையார்னு பிடிச்சி வச்சா பிள்ளையார்ன்றது அதுதான். அப்போ அதை பிடிச்சி வச்சா பிள்ளையார்னா அவரை வழிபட்டுட்டு நம்ம மேற்கொண்டு காரியங்கள்லாம் தொடங்கும் போது நமக்கு ரொம்ப தடையில்லாமல், விக்னங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனாலதான் பிள்ளையார் சொல்லி தான் எல்லாத்துக்குமான முதல் வழிபாடு பிள்ளையார் சொல்லி தான் தமிழ் மண்ணில் அது பெருமளவில் கொண்டாடப்படுது. கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா விநாயகர் அகவல் எழுதுனது அவைப்பாட்டி, அவங்கள 2ஆம் அவையார் சொல்றாங்க. அவங்களுடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டு, 2 கருத்துக்கள் இருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல சோழர்களுடைய காலத்துலதான் அவங்க விநாயகர் அகவல் எழுதுனதா ஒரு செய்தி இருக்கு. சீதக்களவு செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் வலைசைப்பாட ஒன்னரை ஞானும் பூந்துகிலாடையும்னு ஆரம்பிச்சு வரும். அப்படிங்கிற போது நீங்க பழைய கேள்விகளுக்கு அதுல நிறைய பதில்கள் இருக்கு. விநாயகர் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர், 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர், அவர் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர் இல்லைங்கிற மாதிரியான பல கருத்துக்கள் பல்வேறு விதமா இங்க பரப்பப்படுது. ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அல்லது 10ஆம் நூற்றாண்டுன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 1000 வருடங்களுக்கு முன்னதாக பாடப்பட்டிருக்கு விநாயகர் அகவல். அதுவும் அவைப்பாட்டிக்கு நிறைய இருக்கு, 4-5 அவைகள் இருக்கிறாங்க. இந்த அவையார் 2ஆம் அவையார் சொல்றாங்க. இவங்க கிட்டத்தட்ட 800 வருடங்கள் அல்லது 1000 வருடங்களுக்கு முன்னாடி பாடப்பட்டிருக்கா சொல்றோம். மிக சிறப்பா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விநாயகர் அகவல் தெரியுது, புரியுது. அதுல வாசகங்களும் மிக எளிமையானவை, எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல துதிப்பாடல்களுக்கு முன்னாடி விநாயகர் அகவலோட தான் தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? சரிதான். அதில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, விநாயகர் அகவல் அப்படிங்கிறது நமக்கு அவ்வைப்பாட்டி சொன்னதுன்னு சொல்கிறோம். அதுக்கு மெயினான விஷயம் பார்த்தோம்னா 1000 வருடங்கள்லாம் கிடையாது, 5000 வருடங்களுக்கும் மேற்பட்டது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நமக்கு மகாபெரிவாலே தெய்வத்தின் குரலை எழுதியிருக்கார். அது நமக்கு தெரியும், நிறையா பேர் படித்த வாழ்க்கை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பதாமிங்கிற ஊர் இருக்குது வடக்க. பதாமிங்கிற ஊர்லேருந்து ராஜேந்திர சோழன் தான், கங்கை கொண்ட சோழபுரம் கட்டின ராஜேந்திர சோழன் தான் பதாமியிலேருந்து பிள்ளையார் எடுத்துன்னு திருச்செங்காட்டாங்குடியில் பிரதிஷ்டை பண்ணதா ஐதீகம். ஐதீகம் இல்லை, இப்போவும் கோவில் இருக்குது, இப்போவும் பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, மன்னார்குடி கும்பகோணம் போகிற வழியில் திருச்செங்காட்டாங்குடின்னு இருக்குது. திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கும்போது அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாக்கா இந்த 2ஆம் அவைப்பாட்டிங்கிற விஷயங்கள்லாம் அங்கே அடிபட்டு போயிடும். முதல் அவைப்பாட்டி தான் அங்கே பாடியிருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். தமிழுக்கு தொண்டாற்றினது அப்படின்னாக்கா அகஸ்தியரும் ஔவையாரும் தான். இவா 2 பேரும் தான் முதல்ல தமிழை உருவாக்கினது, தமிழை பரப்பினது. அகஸ்தியர் இல்லைன்னா இங்கே தமிழ் கிடையாது. அகஸ்தியர் ரிஷிக தான், ஆனால் அகஸ்தியர் பொதிகை மலை நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ அகஸ்தியர் தமிழை எந்த அளவுக்கு போட்டு தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணது அகஸ்தியர்.
அதுக்கப்புறம் தான் நக்கீரர்லாம் வந்தது. அப்போது அந்த இடத்துல வந்து அவ்வை பாட்டி வந்து தமிழை பிரச்சாரம் பண்ணி தமிழை தேசம் முழுக்க, இன்னைக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அன்னைக்கு இருந்த தேசங்கள், தேசத்துக்கு எல்லைகள் கிடையாது. பாரத தேசத்துடைய கலாச்சாரம் தான் உலகமே இருந்தது. அப்போ அந்த தேசங்களை பிரதானமாக வைக்கணும். ஒவ்வொரு ராஜாவுடைய தேசங்கள் எங்கிருந்து எது வரைக்கும் இருந்ததுங்கிற விஷயங்கள்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது அந்த தேசம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணினான். அதனால தமிழ் அப்படிங்கிறது வந்து தேசம் முழுக்க இருந்திருக்கு. அப்போ அந்த அவ்வை பாட்டி எழுதினது தான் ஆத்திச்சூடி, விநாயகர் அகவல், இது எல்லாமே அதுலேருந்து உருவானது தான். அவங்க அடுத்தடுத்து கொண்டு போனாங்க. ஆமாம், விநாயகர் குறித்து இன்னொரு நல்ல ஒரு கதை ஒன்று உண்டு. திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் கூட வரும்பொழுது ஒரு விநாயகர் வந்து அதை எடுத்துட்டு வரும்போது தடுத்ததாகவும் அங்கேயே அங்கே வைக்கப்பட்டதும் ஒரு கதை இருக்குது. அதை குறித்து உங்களுக்கு தெரியுமா தகவல்? அதை பற்றி கதை இருக்கு. எனக்கு அவ்வளோவா கதை கேட்டது இல்லை. இப்போ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை சமூக விழாவை எப்படி கொண்டாடுறாங்கிற நோக்கி நம்ம பேசலாம். சமூக விழாவா வர்றதுன்னா 1823 பாலகங்காதர திலகர் வந்து அது வரைக்கும் மராட்டிய மாநிலத்தில் வீட்டு விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. எல்லார் இல்லங்களிலும் மட்டும் வச்சு பூஜை பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி தான் பிடிச்சி வச்சா பிள்ளையார் களிமண்ணில் அவங்க கையில் வச்சு செஞ்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்திற்கு மக்களை தயார் செய்வதற்காக பாலகங்காதர திலகர் இதை வந்து 1823 தேசிய விழாவை ஆரம்பிச்சார். முதல்ல என்ன பண்ணாருன்னா தெருவுக்கு கொண்டு வந்தார். முதல்ல மக்கள்ல வந்து பேதம் கிடையாது, ஜாதி மத பேதம் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லா தரப்பு மக்களும் கலந்துக்கணும் என்ற ஒரு பர்பஸ்க்காக அவர் எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து அங்கங்க விநாயகரை வச்சு வீதி வழிபாடு முறையை கொண்டு வந்தார் பாலகங்காதர திலகர் தான். அது பல்கி பெருகி மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க இருந்தது. அடுத்த காலகட்டத்தில் மராட்டி தாண்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திரா வந்தது, அதுக்கப்புறம் கர்நாடகா வந்தது, தமிழ்நாடு வந்ததுன்னு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படாத மாநிலமே இல்லை. ஆனால் விநாயகரை பற்றி இன்னும் சிறப்பானோன்னு சொல்லணும்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 12 தேசங்களில் விதவிதமான வடிவத்தில் விநாயகரை வழிபடுறாங்க. கண்டிப்பா நீங்க மணக்குள விநாயகர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகர் கோயில பாத்தீங்கன்னா அவருடைய இந்த எல்லா உருவங்களும் அங்க வரிசையா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விநாயகரை பத்தி குறிப்புகளும் இருக்கு, அங்க அந்த வழிபாட்டு முறைகளும் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடுறோம்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயசுல எங்க தாத்தா சித்தப்பா அவங்க காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஆற்றுல போய் ஏரியில போய் மண் எடுத்துட்டு வந்து நல்ல களிமண் கிடைச்சது எடுத்து அழகா வடிவம் வச்சு எங்க சித்தப்பா அழகா பண்ணுவார் விநாயகர் வச்சு அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதில் நமக்கு ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு வேற வேற தேசங்கள் கண்ட்ரின்னு சொல்றோம். இன்னைக்கு அந்த கண்ட்ரிகளில் வந்து சேத்துல விளையாடுறதே ஒரு திருவிழான்னு வச்சுருக்கா. ஆனால் நமக்கு நம்ம ஊரில் வந்து நம்ம கலாச்சாரத்தோட பக்தியோட சேர்ந்து களிமண்ணை குழந்தைகள் கையில் கொடுத்து பிள்ளையார பண்ணு அப்படின்னே சொல்லியிருக்கோம். அதுதான் அங்கே மெயினான விஷயம். குழந்தைகள் கையில் களிமண்ணை கொடுத்து களிமண் வச்சு விளையாடணும். களிமண்ணில் என்னெல்லாம் பொம்மைகள்லாம் செய்ய முடியுமோ செய்யணும். அதுக்கு ஒரு உருவம், பிள்ளையாருக்கு ஒரு உருவம். ஆமாம், சிந்திக்கும் கிரியேட்டிவிட்டி மைண்டு அங்கே இந்த இடத்துல மெயினாக வந்துடும் எல்லா குழந்தைகளும். இன்றைக்கி அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டுங்கிறது எஜுகேஷன்லேயே இல்லாமல் போயிடுது. அதனால் முழுமுதல் கல்விங்கிறது பிள்ளையார்கிட்ட தான் ஆரம்பிக்கணும் நம்ம. கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தை வியாச மகாமுனிவர் எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்ல எழுதுன்னு சொல்றாரு. அப்ப அதை எழுதினவர் விநாயகர் தான் புராண குறிப்புகள் சொல்லுது. அவருடைய வேகத்துக்கு வியாசனால ஈடு கொடுக்க முடியலையா. அவருக்கு கொம்படித்து விநாயகர் வந்து பாரதத்தை எழுத அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவர் ஒரு பக்க தந்தத்தை ஒடிச்சு வச்சு எழுத ஆரம்பிக்கிறாரு. சொல்ல வியாசர் சொல்ல வந்ததுதான் மகாபாரதம் முழுமையான கதையா நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து புராண குறிப்பேடுகள்ல இருந்து நமக்கு இந்த தகவல் தெரிய வருது. விநாயகர் வழிபாடு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பெரும்பாலான எப்படி சொல்றது, அதை எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்குன்னா 48 நாள் விரதம் இருக்கணும், மாலை போட்டுங்கிறது இல்லை. விநாயகர் பொறுத்தளவில் மக்கள் வந்து எளிதில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறார். எங்க பார்த்தாலும் தெருமுனைகள்ல விநாயகர் இருப்பார். அரச மரத்திற்கு ஆரம்ப காலங்கள் இந்த வில்லேஜ்ல கிராமங்கள்ல இருக்கும்போது ஒரு அரச மரத்துல விநாயகர் இருப்பாங்க. இறங்கி ஆறுலயே குளத்துல குளிப்பாங்க, அரச மரத்துக்கு போவாங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து விடுவாங்க அவருக்கு. அதுக்கு அப்படியே அங்க எடுத்து நெத்தியில் வச்சு போயிடுவாங்க. வழிபாடு அதாவது அதிகபட்ச நேரம் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, சாதாரண எளிய மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, விநாயகர் அங்கே வச்சு எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னன்னாக்கா, 2 விஷயம்தான் உலகத்தில் வந்து விதை இல்லாமல் அப்புறம் நாற்று இதை மாதிரி சீடு இல்லாமல் விளையக்கூடிய விஷயம் வஸ்து உலகத்திலேயே 2 தான். அந்த 2ல் ஒரு வஸ்து வந்து நம்ம பூஜைகள் மற்ற காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தர்பைன்னு சொல்லக்கூடிய அது. தர்பை வந்து வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்கோ, தண்ணி எங்கே ஓடுறதோ அந்த இடத்துல தானாகவே வரக்கூடியது தான். அதுக்கு பூ மட்டும்தான் உண்டு, காய் கிடையாது, பழம் கிடையாது, தானாகவே வரக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா,
அருகம்புல்லுக்கு அதே இதுதான், ஆதி அந்தம் இல்லாதது இது ரெண்டுமே. அதனால தான் அதுக்கு வந்து காஸ்மிக் பவர்னு சொல்லுது, எனர்ஜி பவர், பிரபஞ்ச சக்திங்கிறது அருகம்புல்லுக்கும் தர்பைக்கும் மட்டும்தான் உண்டு. அதனால தான் இன்றைக்கும் நம்மளுடைய பூஜைகள்லையோ வீட்டில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் தர்பை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அருகம்புல் மாத்திரம் பிள்ளையாருக்கு மாத்திரம்தான் உரித்தானது. அந்த 2 அருகம்புல்லை எடுத்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையார்கிட்ட வச்சு என்னுடைய தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டாச்சுன்னா அவர் தீர்மானமாக பண்ணி தரார். அது நமக்கு எல்லாரும் கண் கூட பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இன்றைக்கும் அருகம்புல்லை பிள்ளையாருக்கு சாத்துறதுங்கிறது அதுலேருந்து வந்தது தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி விநாயகர் உருவம் குறித்து பேசுனீங்கன்னாலும் உருவமும் ஒன்னொன்னு ஒரு செய்தி சொல்றதா சொல்றாங்க. 2 காதுகள் வந்து கவனமா கேளு, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உன்னிப்பா கேளு, கவனமா கேளுங்கிற குறியீடு தான் 2 காதுகள். கண்டிப்பா அந்த துதிக்கையை வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் ஒருமுகப்படுத்தி சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு தான் அந்த ஒத்த துதிக்கையை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பானை வயிறு பெரிய வயிறு வந்து என்னன்னா முழுமை அடைதலுக்கான ஒரு உதாரணமாக இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 11 காரணங்கள் சொல்லியிருக்காங்க அவருடைய உருவ அமைப்பு குறித்த. அந்த வகையில ஒரு விநாயகர் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்கமான பார்வைக்காக சின்ன கண்ணு. ஆமா, சின்ன கண்ணு. ஆமா, அவருடைய உருவம் மட்டும் இல்லாம அதாவது எளிய குழந்தைகளுக்கு ஒரு யானை குட்டின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். பார்வைக்கு வந்து குழந்தைகள் வந்து உலகம் முழுக்க நம்ம பாக்குறோம். அதை யானையை வந்து குழந்தைகளுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். அதாவது கடல், ரயில், யானை இந்த 3 விஷயமும் வந்து என்னைக்கு பார்த்தாலும் சலிக்காதுமா, எப்ப பார்த்தாலும் சலிக்காதுன்னு ஒரு பார்வை உண்டு. அதே அந்த வடிவத்துல தான் நம்ம விநாயகரை வழிபடும் போது குழந்தைகள் வந்து விநாயகரை பார்த்தோன்னு ஒரு குஷி ஆயிடுவாங்க. பிள்ளையார் கோயில் போலாமான்னு உடனே ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா 2 ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதிகபட்சம் நாமளா வச்சிருக்க ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் காலணிகளை கலைஞ்சிருக்கோம்னு சொல்றோம். வேற ஒன்றும் சொல்றது கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்குள்ளேயும் நம்ம காலணிகளை அனுமதிக்கல. இந்து கலாச்சாரத்துல கிடையாது. மத்த யாரும் என்ன பண்றாங்க நம்ம விட்டுடலாம். நம்ம கலாச்சாரப்படி காலணிகளை நம்ம வரும்போது அரங்கத்துக்குள்ள வரும்போது கூட நம்ம காலணிகளை கலைஞ்சு தான் வரும். கண்டிப்பா அது மாதிரியான நம்ம கோயில்கள் என்பது புனித தலங்கள் அப்படிங்கிற பார்வையில வச்சிருக்கிறதுனால எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம வந்து காலணிகளை அணிஞ்சிட்டு போறது கிடையாது. உரிய ஆடைகள் அணிஞ்சு வர சொல்றோம். நம்ம பாரம்பரிய உடைகள் வேஷ்டி அணிஞ்சிட்டு வரதோ, அதாவது ஒரு இச்சையை தூண்டக்கூடிய தேவையற்ற விஷயங்களை இருக்கக்கூடிய உடைகளை தவிர்த்துடலாம். அது எப்படியோ பல்வேறு இடங்களுக்கான உடை இருக்கு இல்லையா, அந்தந்த இடங்களுக்கான உடையை நம்ம அணிஞ்சிட்டு வர சொல்றோம். அதனால அலுவலகம் போகும்போது, ஆபீஸ் போகும்போது அப்படி பாக்குறாங்க. பைக்ல இருந்து மணிக்கு பிள்ளையாருக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு போற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி விழாங்கிறத கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடப்படுது. நமக்கு தெரிஞ்ச அதர் ஸ்டேட் இந்தியா முழுக்க கொண்டாடப்படுது. அந்த பிள்ளையார் சதுர்த்தியில பெரிய பெரிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, வீடுகளில் வந்து குழந்தைகளுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வரதுக்காக தான் இந்த களிமண்ணில் பிள்ளையார் பண்ணி வைக்கணும். வீட்டில் எல்லாருக்கும் பிள்ளையார் ஃபோட்டோ இருக்குது, இல்லைன்னா பஞ்சலோகத்தில் பிள்ளையார் விக்கிரகம் இருக்கும், இல்லைன்னா பீங்கானில் இருக்கும். இந்த மாதிரி எதில் வேணாலும் இன்றைக்கி பொம்மைகளாக ஏகப்பட்டது கிடைக்கிறது. ஆனால் இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து களிமண்ணில் செய்ய சொன்னது குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் கிரியேட்டிவிட்டி மைண்ட். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகள் கையிலையும் ஒரு களிமண் உருண்டை ஒன்று கொடுத்து அதை தண்ணியை கொடுத்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆனாலும் அவள் கையினால் அதை விளையாட்டா பண்ணக்கூடிய விஷயம்தான் பிள்ளையார். அப்போ அந்த வழிபாட்டையே விளையாட்டா சொல்லித்தரது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நமக்கு நல்லதை கொடுத்தது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். முதல்ல அந்த காலத்துல ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து இது பண்ணும்போது சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, இந்த கொள்ளு தாத்தா, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மாமாவா சேர்ந்து பார்த்தோன்னா குழந்தைங்க எனக்கு கூட அப்போ பெரியவா வந்து சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை இன்டென்ஷன் கரெக்டாக தெளிவாக எப்படி பண்ணோங்கிறது. இப்போ இவா சொன்னதை கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கூட பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குழந்தைகளுக்கு வந்துடும். ஆமா, இன்னைக்கு யூடியூப்ல திறந்தா வெரைட்டியா பிள்ளையார் பண்ணது எப்படின்னு வரும். ஆமா, குழந்தைங்க வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் தீர்க்கமா ஷார்ப்னஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான தெளிவான ஒரு இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் என்னன்னா, வர்ணத்துல அடிக்கப்பட்ட சிறு சிறு விநாயகர் சிலைகள் இதை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்தது கிராமங்கள்ல. நம்ம சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் காலகட்ட களிமண் என்னன்னு தெரியாது பசங்களுக்கு. நம்ம மூலையில தான் இருக்க களிமண், வெளியில கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னு சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வெளியில கிடைக்கிற விநாயகரை வாங்குறோம். அது சரியான அச்சுக்கள்ல ஊற்றப்பட்டு தயார் செய்யப்பட்டு களிமண் கிடைக்குது. அதுலயும் அலங்காரமா கலர் கலரா வருது. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த விநாயகர் சிலைகளை முடிஞ்ச பின் வந்து கடலில் கரைக்கிறது ஒரு ஐதீகம். நீர்நிலைகள்ல கரெக்டா சொல்ல போனா நீர்நிலைகள் நம்ம சொல்றோம். நம்ம ஊர்ல கடல் இருக்கு, கடல் இல்லாத ஊர்கள்ல ஏரி, குளங்கள், அது மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா கடல் போடுறாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது இயற்கையில இருந்து எடுக்கிற பொருளை இயற்கையோடய கலந்துரும். இந்த இடத்துல விநாயகர் வந்து அப்படி நீங்க சொல்றது மாசு கலக்கிறது வேற விஷயம். இல்ல மாசை பத்தி சொல்லவே வரல. அதாவது பழைய காலத்துல மண்ணும் சுத்தமா இருந்தது, கெமிக்கல் இல்லாம மனுஷனும் சுத்தமா இருந்தான். ஆனா அந்த மண்ணை எடுத்து பிள்ளையாரா பண்ணி அதுக்கு நம்ம பூஜைகள்லாம் பண்ணி அந்த மந்திர பலம், பஞ்சபூதங்கள், வைப்ரேஷன் சொல்லுவோம். அப்போ பிள்ளையாருக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லும்போது இந்த வைப்ரேஷன் ஆகப்பட்டது பூமியுடைய மண்ணுக்கு போய் சேரும். அந்த
வைப்ரேஷனோட சேர்ந்த பிள்ளையாரை நம்ம வந்து சமுத்திரத்தில் நீர்நிலைகளில் கலக்கும்போது அந்த இடத்துல விளைச்சல் அதிகமாக இருக்கும், நல்ல விளைச்சல் வரும், தானியங்கள், அந்த மாதிரியான திருஷ்டிகள், பூமியுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் போயிடுங்கிறதும் சொல்லியிருக்கு. அதுக்காகத்தான் நீர்நிலைகளில் கொண்டு போய் பிள்ளையார போடுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ரெண்டாவது இயற்கையை கெடுக்காமல் ஆமா இருந்தது. எது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சேர்க்கப்பட்டது, அவ்வளவுதான். கீதாச்சாரம் தான் கரெக்டா வருது. இதுல என்னன்னா இயற்கை 10 நாள் கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியில போட்டுருவாங்க, அங்க மாதிரி சொல்றாங்க. நாம வந்து அந்த சக்தியை அதுல ஆபாகனம் செய்து வழிபடுகிறோம். முடிஞ்ச பின்பு விஜர்சனம் செய்கிறோம். அந்த இடத்த கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது சொல்றேன், பிள்ளையார 10 நாள் வச்சிருக்கிறது அப்படின்னாக்கா பொம்மையா இருக்கிறத கொண்டு போய் தண்ணியில போடுறீங்கன்றவாதிகளோட கேள்வி எழும்புது. அதுக்கான பதில வந்து சரியா, அதாவது வெறும் பொம்மையை வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அலங்கார பொருள் ஆயிடும். அதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உண்டான பூஜைகளோ மற்ற அலங்கார விஷயங்களோ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பூஜைகள் மினிமம் 3 நாள் 4 நாள் இந்த மாதிரி பப்ளிக்ல பொது இதில் கங்காதர திலகர் சொன்னலே அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா சர்வமத பிரார்த்தனை மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அதை கொண்டு நீர்நிலைகளில் சேர்க்கணுங்கிறது ஒரு விஷயம். அந்த மந்திர வைப்ரேஷன், மந்திர சப்தம், அப்போ அந்த மந்திர சப்தம் வந்து காத்துல பரவுறது, மண்ணாகப்பட்டது வந்து பூமியிலேருந்து வருது. பஞ்சபூதங்கள் கெட்டு போகாது. பஞ்சபூதங்களை சுத்தி பண்ணக்கூடியது தான் உங்களுக்கு வந்து மந்திரங்களோ பூஜைகளோ அப்புறம் அதோட பொருட்களோ எல்லாமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ரிச்சுவல்ஸ் நிறைவடையும் போது அதனோட சக்தி ஆகர்ஷணத்தை அதுல இருந்து குறைச்சு சாதாரணமாக குறைச்சிட்டோம். இயற்கையோட நம்ம கலக்கும் போது கண்டிப்பாக இறை சக்தி மனுஷனுக்கு தேவை, பூமிக்கு தேவை மந்திர சக்தி. இறை சக்தியாகப்பட்டது சுவாமியுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். கேட்டது என்னன்னா, இது வந்து கடல்ல கொண்டு கரைக்கிறீங்க, இதுல கொண்டு கரைக்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, இறை வழிபாடு செய்து முடித்த பின்பு நாம வந்து அந்த ஆகர்ஷ சக்தியை அதில் ஆவாகனம் பண்றதுக்காக மட்டும்தான் கொண்டாடுறோம். அதன் பிறகு விசர்ஜனம் பண்ணி அது முடிஞ்சு போச்சுங்கிறது. விசர்ஜனம் என்னாலே அந்த அந்த ஆவாகனமாக பூஜை பண்ணது வந்து இதே கோவில்ல செய்யக்கூடிய விஷயம் பிரதிஷ்டைன்னு பேரு. அந்த பிரதிஷ்டை இது வந்து ஆமா, பிரதிஷ்டைங்கிறது பர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயம். அது வந்து கோவில் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை இதெல்லாம் வந்து பர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயம். அந்த பிள்ளையார் எடுத்து நம்ம கடல்லையோ நீர்நிலைகள்லையோ போட முடியாது. அதை நம்ம அங்கேயே தான் வச்சு பூஜை பண்ணியாகணும், எல்லாம் பண்ணியாகணும். இது வந்து டெம்பரவரி. நமக்கு வந்தா ஒரு நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மாத்திரம் பிள்ளையாரை வச்சு அவருக்கு ஆவாகனம் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் நேவேத்தியங்கள் பண்ணி பழங்கள், குழக்கட்டைகள், எல்லாமே குழக்கட்டை, இட்லி தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருள் ஆயிடுது. அப்ப அந்த உணவுப் பொருளையும் கூட கலைநயம் அதற்கு கொண்டக்கல்லையோ ஆமா அல்லது கொழுக்கட்டையோ இல்ல உணவுப் பொருள்ல கலைநயம் கேள்விப்பட்டிருக்கேன். உணவுப் பொருள்ல கலைநயம் இன்னைக்கு வந்து எதோ கலைநயம் பண்றேங்கிறா, பெரிய மசால் தோசை இந்த ஹோட்டல்ல பண்ணாங்கிறா, இந்த மாதிரிலாம் விழுப்புரப்படுத்துறா. ஆனா பிள்ளையார்கிட்ட தான் வந்து அந்த சொப்பு பண்ணி கொழக்கட்டைங்கிறது எப்படி பண்ணாங்கிறது கலைநயத்தோட அதையும் குழந்தைகளை வச்சுதான் பண்ணுவோம். குழந்தைகளை பக்கத்துல வருது. மோமோன்னு சொல்லிட்டு ஒரு உணவு கிடைக்குது. ஐ திங்க் அது பர்மால இருந்து வரக்கூடிய உணவு நினைக்கிறேன். அதுல வந்து உப்பு போட்ட கொள்ளை, நம்ம உப்பு கொள்ளை கூட ஒரு தடவை மோமோ சொல்லி போய் பாக்குறேன். என்னடா நம்ம ஒரு உப்பு கொள்ளை போட்டுக்கோம், உள்ள வெங்காயம் போட்டுருக்கோம், அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. இந்த கொடைக்கட்டையை நம்ம பல நூற்றாண்டு காலமா செஞ்சு சாப்பிடுறோம். இந்த விஷயத்தோட இது எல்லார் வீட்லயும் இதை பண்றாங்க. அதுலயும் எள்ளு போட்டு ஒரு கொழுக்கட்டை, பூரணம் வச்சு உளுந்து கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அதன் பிறகு வெறும் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பயிற்சி இல்லாதவங்க புதுசா திருமணமான மருமகளுக்கு தெரியறதே இல்லை. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு ஒரு அரிசி லேசா வறுத்து லேசா வெல்லம் கலந்து அதை பிடிச்சாங்கன்னா அது பிடி கொழுக்கட்டையா வந்துருது. இது மாதிரியான உணவுகளும் அந்த தினம் வந்து அந்த வீட்டு ஆண்களுக்கும் ஒரு கொண்டாட்டம். வெரைட்டியான விநாயகருக்கு எப்பவும் சாப்பிடுறத ஒரு வித்தியாசமா சாப்பிடுவோம். படைத்த பின்பு கிடைக்கக்கூடிய எல்லா உணவுகளும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு விசேஷம், வயதானவர்களுக்கும் உடலுக்கு நலம் பண்ணக்கூடிய வார்த்தை எங்கெல்லாம் சேர்த்தாச்சோ அத்தனை பிரசாதம் தான். பிற என்ற வார்த்தை சேர்த்தா பிரசாதம், அவ்வளவுதான். அதுபோக இப்ப நம்ம வீதி விழாவா கொண்டாடுறத பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1893 பாலகங்காதர திலகர் கொண்டு வந்தாரு. அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை நடந்து பல்கி பெருகி விரிவடைந்து நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு விமர்சையா கொண்டாடப்பட்டதுன்னா 1985 வாக்குல டி நகர்ல துவங்கினாங்க. அதே காலகட்டத்தில் தான் நினைக்கிறேன், எனக்கு இயர்கள் கொஞ்சம் வருடம் வந்து வித்தியாசம் இருக்கலாம், திருவல்லிக்கேணியில நடந்தது. அதன் பிறகு சிந்தாரிப்பேட்டையில பெரிய அளவில், கோமலீஸ்வரன்பேட்டை, அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு பேர் புதுப்பேட்டைன்னு பேர், பழைய பேர் வந்து கோமலீஸ்வரன்பேட்டைன்னு வழங்கப்பட்டது. அந்த பக்கம் வட சென்னையில திருவொற்றியூர், அதுக்கப்புறம் சவுகார்பேட்டை, இந்த பக்கம் பெரம்பூர் போன்ற பகுதிகள் வந்து அந்த விநாயகர் சிலைகள் கிட்டத்தட்ட, அதாவது பம்பாயில வந்து 40-50 அடி வரும்பொழுது அதுக்கு இணையா செய்யணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு நான் 30 அடி விநாயகர் 35 அடி விநாயகர்லாம் பார்த்தேன். எப்போ வந்து இங்க அந்த பாலம் கட்டுற வேலை நடந்ததோ அதன் பிறகு அந்த சீலிங் குறைச்சிட்டாங்க.
அரசாங்கம் வந்து ஆமா ஆமா அவ்வளவு பெரிய அளவு, அது ரொம்ப விகழகா இருக்கும். அந்த பிள்ளையார் வந்து நீங்க ஊர்வலமா எடுத்து செல்லும் போது ஒரு பிரம்மாண்டமான கம்பீரத்தோட அந்த அந்த பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு பிரமிக்க வைக்கிறது பிரம்மாண்டம். அந்த அவ்வளவு ஒரு பெரிய ஒரு, அதுவும் பாத்தீங்கன்னா இங்க டி நகர்ல நடந்த விநாயகர் சதுர்த்தி விழால விதவிதமான ஒரு ஆண்டும் ஒரு கலைநயம், ஒரு குறிப்பா அதை வந்து குட்டி கணேசன் ஒருத்தர் ஆர்கே 2 பேரும் இங்க டி நகர் விநாயகர் சதுர்த்தின்னு பார்க்கும்போது அவங்க எடுத்து செஞ்ச விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆண்டு தேங்காயிலேயே விநாயகர், ஒரு ஆண்டு குழக்கட்டையிலேயே விநாயகர், ஒரு ஆண்டு வெள்ளத்திலேயே, ஒரு ஆண்டு இதுதான் இல்லைன்ற மாதிரி மக்களுக்கு பிடிச்சமான எல்லா விஷயங்களையும் வச்சு செஞ்சாங்க. திருவல்லிக்கேணி விநாயகரும் இதுக்கு சற்றும் இது இல்லாத அளவுக்கு அவங்களும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு போட்டியே நடந்ததுன்னு வச்சுக்கலாம். இதை தவிர குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. நான் வந்து நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கேன், அதனால எனக்கு அது முழுமையா தெரியும். ஒரு பாட்டு போட்டி நினைச்சா 100 குழந்தைகள் இருக்கும். ஒரு மாறுவேட போட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 20 ராமர், 30 கிருஷ்ணர், 50 ராதைன்னு வருவாங்க. நம்ம என்னமோ 100 ரூபாய்க்கு ஒரு பரிசு பொருள் வழங்கினா 500 ரூபாய் செலவு பண்ணி ஆட்டோல கொண்டு வந்து குழந்தை இறக்குவாங்க. கண்டிப்பா அதான் மிக மகிழ்ச்சியாக பொதுமக்களால் கொண்டாடப்பட்டதுக்கு அந்த விளக்கத்தை சொல்றேன். கண்டிப்பா இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருந்தது மனசுல. மிகப்பெரிய கூட்டம் கிரௌட் வந்து வேற சிறிய நிகழ்ச்சி தான் அது. அந்த நிகழ்ச்சியில அந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கும், வெளியில கூட்டம் இருக்கும், வேற யாரும் வந்து திரும்பி போக முடியாத அளவுக்கான ஒரு கிரௌட கொடுத்தது. அதன் நல்ல பட்டிமன்றங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பெரும்பாலும். இப்ப நான் வந்து அங்க என்னுடைய ஏரியா வந்து சொல்லணும்னாக்கா, நான் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்காரன். அந்த பகுதியில் குன்றக்குடி அடிகளார் மாதிரி பெரியவர்கள் நடத்திய பட்டிமன்றத்தை கேட்டிருக்கேன். அந்த அப்ப வந்து சின்ன வயசு 15 வயசுல இருக்கும்போது நான் கலந்து கொண்டு வேடிக்கை பார்த்து அதை என்ன சொல்றது ஒரு வாசகனாக அதை பார்த்துருக்கிறேன். அதன் பிறகு இங்க வந்ததுக்கப்புறம் சென்னை மாநகரத்துல வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி பட்டிமன்றம் வைக்க ஆரம்பிச்சு நாங்கள் துவைக்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பல பேருக்கு அது ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி அமைஞ்சது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குழுவிலேயே ஒரு 10 பேருக்கு மேல இருக்காங்க. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான பட்டிமன்றம் பண்ணும்போது இந்த ஆண்டு வரையில நான் தொடர்ச்சியா பட்டிமன்றங்களை ஒரு குழுவை வச்சு நடத்திட்டு இருக்கேன். இது வந்து மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியா இருக்கு, பேச விரும்புவவர்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இது எல்லாமே எதுவும் மிகப்பெரிய அரங்கங்களோ குளிரூட்டப்பட்ட அரங்கங்கள வீதிகள் மக்களுக்காக, சாதாரண மக்களுக்காக நிச்சயமா அதாவது ஒரு சரியான பகுதியில ஒட்டகை போடப்பட்டு ஒலிபெருக்கிகள் வைக்கப்பட்டு அங்கே பொதுமக்கள் பார்வையாளர்கள் இருப்பார்கள். அதுல வந்து பொதுவான தலைப்புகள்ல பெரும்பாலும் இந்து மதம் சார்ந்த தலைப்புகள்ல நம்ம அருமையா பேசினோம். அது மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தியோட வெற்றியில ஒரு பங்கு. நிச்சயமா அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதனால என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இன்னைக்கு நிறைய குழந்தைகள் நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பார்க்க வேண்டிய விஷயம் நமக்கு என்னன்னாக்கா, ஒருத்தர்கிட்ட ஒரு ஃப்ரீ ஆஃப் மூமெண்ட்டு, ஃப்ரீயாக பேசுறதுங்கிறதே இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்கிட்ட நிறையா விட்டு போயிருக்கு. இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள்னால தான் எல்லாருக்கிட்டையும் சௌஜன்யமாக நம்ம வந்து எப்படி ஒன்று கூடுதல் ஒன்று ஷேரிங், முதல்ல மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்களோ மற்ற விஷயங்களோ ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு அவளுடைய மைண்ட் ஷேரிங் வேணும். அப்போ அந்த ஷேரிங் வந்து நல்லா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இன்னும் நிறையா அதிகரித்து நம்ம பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன சொல்ல போனா இதுல வந்து பட்டிமன்றம் நடந்தது, பேச்சு போட்டி நடத்தி இருக்கிறோம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் குறிப்பா அந்த குச்சிப்புடி, பரதநாட்டியம் போன்ற மாணவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அரங்கேற்றம் பண்ண முடியாத எளிய மாணவிகள் இருக்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மேடை தான் அவர்களுக்கான முதல் அரங்கேற்றம். பெரிய பொருட்செலவு. சாதாரண குழந்தைகள் இருக்கும்போது 10 குழந்தைகள் வந்து நாங்க பயப்படுவோம், அந்த மேடையை வந்து கொஞ்சம் 10 குழந்தைகள் ஆடுற அளவுக்கு தயாரா இருந்தா போதுமானதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணோம். மிக சிறப்பா அது வந்துட்டு இருக்கு வீதி விழாவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீதி விழா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்வலம் போறதுக்கு சந்தித்த தடைகள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கு வந்து என்னன்னா, என்னுடைய அனுபவத்துல நான் விநாயகர் சதுர்த்தி விழாவில் தொடர்ச்சியா பங்கேற்கிறேன் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக. அதுல என்னன்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகக்கூடாது, ஒரு தடை, ஒரு பிரச்சனை வந்தது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுக்கோங்களேன். அந்த தடையின் காரணமா அந்த பகுதியை கடக்கக்கூடாதுன்னு போலீஸ் உத்தரவு. எப்போ இன்றளவில் நடந்த சம்பவம் வந்து 20-25 ஆண்டுகள் ஆன பிறகு அது நமக்கு மானனீய கோபால்ஜி, அதாவது ராமகோபாலன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக இருந்தவர் வந்து என்ன பண்ணார், நிறுவன தலைவர். அவர் வந்து அதை மாற்ற முயற்சி பண்ணார். இந்தியாவின் எந்த பாகத்திலும் இந்துக்களாகிய நாம் இந்த பகுதி, இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நாம் போகக்கூடாது என்ற தடை இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணார், மற்றவங்களை அவர் ஊர் விளைவிக்க கூடாதுன்னு விரும்பினார். என்ன பண்ணுவார்னா, அவருக்கு சமீபத்துல தான் காலமானார். காலமாகிற காலம் வரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக அவர் தலையில தூக்கி ஒரு பிள்ளையார், அவர் சுமக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 5 கிலோ அல்லது 10 கிலோ அளவுக்கு எடையுள்ள ஒரு விநாயகர் சிலை தலையில வச்சுக்குவார். தடை செய்யப்பட்ட பகுதி எங்கேயோ அந்த பகுதியில இந்த 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு எடுத்துட்டு போவார்.
அவரோட கூட ஒரு 3-4 பேர் போவாங்க. ஒரு 100-200 போலீஸ் சுத்தி போவாங்க. அவரை சுத்தி கூட்டு போறது முடிஞ்ச உடனே கைது பண்ணுவாங்க. அவர் அந்த ஊர்வலத்தை துவைக்கிற உடனே கைது பண்ணுவாங்க. அது எப்படி சொல்றது, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கான ஒரு நிகழ்வு மாதிரி அதை நாங்க பார்க்கலாம். அவரு கோபால்ஜி இருந்த வரையில அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியா ஒரு பகுதியில மக்களை அனுமதிக்க கூடாது என்ற நிலை இருக்கக்கூடாது. இந்தியாவின் எந்த பாகத்தில் வேணாலும் பாரத நாட்டுல எல்லாரும் நடக்கிற மாதிரி இருக்கணும். வேற காரணங்கள் சொல்லி தடை செய்யக்கூடாதுங்கிறது அந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்காரு நம்ம சொல்லணும். கண்டிப்பா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது என்னமோ விநாயகர் சதுர்த்தி விழா மட்டும் எடுத்துட்டாங்கனாலே இவங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுது. வேற ஆடி மாதம் குழு உத்திர விழா நடக்குது, முருகன் விழா நடக்குது. இப்ப முருகன் விழாக்கு தடை வந்துருது. ஆமா, இந்த விநாயகர் முருகன் அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. இதுல இப்ப நீங்க சொல்லக்கூடிய இத்தனை விழாக்கள்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, இது மதம்ங்கிறத விஷயத்த விட்டுட்டு நம்மளுடைய தர்மம்ங்கிற விஷயத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு மெயினான விஷயம் பார்த்தோம்னா தர்மங்கள் அப்படின்னாலே செய் அப்படிங்கிறதான். தர்மம்ங்கிறது வெறும் வார்த்தையில் இல்லை, வாழ்வியல் முறை தான் சனாதன தர்மம். எப்படி வாழறோம், நாம எப்படி அடுத்தவர்கிட்ட பேசுறோம், நாம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வாழ்க்கை நெறிமுறை தான் உங்களுக்கு தர்மம்ங்கிறது. ஆனா இன்னைக்கு தர்மம்ங்கிறது என்ன ஆயிடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வாழ்க்கை ஒரு பொருளை கொடுத்தா தர்மம் பண்ணேங்கிறா, பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட்டா தர்மம் பண்ணேங்கிறா, அன்னதானம் பண்ணா தர்மம். அங்க அதுலயே பேர் வந்துடுது அன்னதானம்னு வந்துடுது. அப்போ நீ அடுத்த வாழ்க்கை இல்லை, கோவிலுக்கு கும்பாபிஷேகமே நீ உன்னுடைய சொந்த பைசாலேருந்து பண்ணாலும், பெருமாளுக்கு கொண்டு போய் உண்டியல் எத்தனை கோடி கணக்கில் இதை போட்டாலும் அது அத்தனையும் தானத்துல தான் சேரும், தர்மத்துல வர. தர்மம்ங்கிறது சுயமா ஒவ்வொரு தனி மனுஷனும் பண்ண வேண்டிய விஷயம், கடமை. அப்போ இந்த மாதிரி தர்மத்துடைய விஷயங்கள்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அரசாங்க சட்டத்துல இடமே கிடையாது. இன்னைக்கு சனாதன தர்மத்துக்கு பாதுகாப்புன்னு எல்லாரும் வெளியில பெரிய பெரிய அரசியல்வாதியெல்லாம் பேசுறா. நீங்க முருகன் மாநாட்டுக்கு தடை போடுறது, பிள்ளையார் சதுர்த்திக்கு தடை போடுறது, இதெல்லாம் பத்தி பேசுறேன். நீங்க இப்ப இங்க குழப்பாங்க பகுதியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு புதுசா விநாயகர் வைக்க போற இந்த இடத்துல சின்னதை ரொம்ப நான் பெருசா சொல்ல ஒரு 5 அடியோ 10 அடியோ ஒரு விநாயகர் வைக்கிறேன் போய் பகுதியில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அனுமதி கேட்டா கொடுக்க வைப்பார்கள். ஏன்னா இது பருகக்கூடாது, ஒரு குழு இது பெருகணும், ஒரு பட்டி தொட்டி எல்லாம் உள்ள ஒரு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகள் வரைக்கும் சாதாரண மனிதனுக்கு போய் சேர்ந்து நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்காக என்ன பண்றாங்க, இந்து மணி அமைப்பு பெருசா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க 200 அதாவது ஒரு 2 அடி விநாயகர் சிலை இலவசமாவே வழங்க ஆரம்பிச்சாங்க. கண்டினியூஸா காரியாலயத்துல போய் கேட்டாங்கன்னா கேட்கறவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. எந்த இடத்துல தான் யாரு போய் கேட்டா நான் விநாயகர் சதுர்த்தி நடத்துறேன்னா இந்த வச்சுக்கோ, ஒரு விநாயகர் சதுர்த்தி தரேன், 2 பூ போடு, 2 உனக்கு என்ன தெரியுமோ அதை செய், அதான் விநாயகர் கொடுத்தாங்க. ஆனா அரசாங்க எண்ணிக்கையில இந்த வருஷம் 10,001 கூட வரக்கூடாது, 10,000 தான் வருதுன்னா 10,001 தாண்ட விடுறது இல்லை. அவங்க அதை ஏன் அவ்வளவு தூரம் ஒரு திருவிழாவை மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை, வேற எந்த பண்டிகைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது இல்லை. வேற ஏதோ மிலாடி நபி விழாவோ இது வரைக்கும் பயிற்சியிலே கிடையாது. இஸ்லாத்திலேயே தனிநபர்கள் வழிபாடுங்கிறது அவங்க கிடையாது. ஒரு ஊர் கூட ஆரம்பிச்சாங்க, அவங்க விருப்பம் அது, அவங்களுடைய மதம் சார்ந்த ஒரு விஷயத்துல நம்ம யாருமே தலையிடல. அதுக்கு தடை இல்லாத போது இந்த விநாயகர் சதுர்த்தி விட பெருகக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் ஒரு தடையை, அதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு அந்த விஷயத்துக்காக தான் இப்ப நான் சொல்ல வந்ததே. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஷரியத்துக்கு சட்டம் இருக்கு, பைபிளுக்கு சட்டம் இருக்கு. ஆனா நம்மளுடைய தர்மங்களை செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லை. தர்மத்தை பத்தி தெரியாதவன் நமக்கு தீர்ப்பு சொல்றான். அது கோர்ட்ல ஜட்ஜி சொல்லலாம், நீதிபதினு சொல்லலாம், இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ அவளும் அதே ஃபங்க்ஷனை அவ குடும்பங்கள்ல கொண்டாடிட்டு இருக்கா 4 செவத்துக்குள்ள. ஆனா பொது பிரச்சனைன்னு வரும்போது அவ அரசாங்க சட்டம், அரசாங்கத்தின் மேல பதவியில் இருக்கிறவளுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவ இப்ப தர்மங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பண்றாளோங்கிறத நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ மேற்கொண்டு இந்த தர்மங்கள் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யார் முயற்சி பண்றா? அது ஏன்னா அவ வீட்டிலேயே பூஜை பண்ணிக்கிறா, எல்லாமே பண்ணிக்கிறா. அப்போ அந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது இப்போ தர்மங்கள் பிள்ளையார் வைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னா அதில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது பிள்ளையாரை வச்சுட்டு அந்த பிள்ளையாரை உத்தேசம் பண்ணி ஊர்வலங்கள் போகும்போது ஒரு சில இதெல்லாம். அப்போ எது சுவாமி காரியம் எது பண்ணினாலுமே அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய வேலைங்கிறது தான் விஷயம். ஆனால் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதுக்கு அவளுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கிறதா எனக்கு தெரியல. விநாயகர் பெருமாட்டை தான் கோரிக்கை வைக்கணும், அரசு வைக்கிறத விட இந்த ஆண்டு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு நல்லதொரு நிகழ்வாக விநாயகர் சதுர்த்தி விரைவில் வர இருக்கிறது. பல இடங்கள்ல விநாயகர் சதுர்த்திக்கான பந்தல்கள் போடப்பட்ட வேலைகள் நடக்குது. பல இடங்கள்ல கலை நிகழ்ச்சிகள், நான் சொன்ன மாதிரி பட்டிமன்றம் போன்ற இசை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், பல விஷயங்கள் நடக்குது. இது ஒரு கலாச்சார திருவிழா. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இதுல எந்த வன்முறை கலப்பும் கிடையாது. இது ஒரு கொண்டாட்டம், இந்து சமய மக்களுக்கான இந்த ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை இன்னும்
எல்லா தரப்பு மக்களும் சென்ற ஆண்டு கலந்து கொள்ளாதவர்களும் வரலாம். அந்த ஊர்வலம் வந்து நம்ம ஒற்றுமையை காட்டக்கூடியது. அனைவரும் கலந்துக்கணும். இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை அவசியம் முடிந்தவர்கள், ஏதாவது பாரதி சொன்ன மாதிரி நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் உழைப்பை தாரீர். நான் என்ன தெரியும் சொல்றேன், 4வது ஒண்ணு சொல்றேன், இது எதுவுமே முடியாதவர்கள் ஒத்துழைப்பு மட்டுமான தாரீர், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. நீங்க மைக் செட் வைக்காதாங்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு பொறுத்துக்கங்க. நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நல்ல நிகழ்ச்சிகளை ஆதரிப்போம். இந்த இந்து சமய விழாவான இந்த விநாயகர் சதுர்த்தி பிறநாளை நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது, இதில் நாம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம வந்து மதம் சார்ந்து கொண்டு போறோமோன்னு எல்லாருக்கும் நினைச்சக்கூடாது. அனைத்து மதத்தினரும் வந்தால் விநாயகரை வைத்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் வளர்த்து கொள்ளப்படும். அதை மெயினா சொல்லி எல்லாரையும் வரவேற்கும். அதுதான் சொல்றேன். நம்முடைய விழாக்கள்ல மேடைகள்ல ஏறுகிற போது எல்லா தரப்பு மக்களும் வராங்க. விநாயகர் வந்து எதுக்குமே அப்பாற்பட்ட கடவுள் தான், அப்பாற்பட்ட மதங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள் தான். அது மட்டும் தான். பிள்ளையாரை பிடிச்சோன்னா நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து, நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்தாச்சுன்னா நமக்கு என்னென்ன வேலைகள் உருவாக்கணும், என்னென்ன வேலைகள் பண்ணணுங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு வந்து நிறைய வழி காமிச்சிடுவார் அவரே. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஆண்டு வழக்கத்தை விட பெரிதளவு மக்கள் கலந்து கொள்ளும் விழாவாக விநாயகர் சதுர்த்தி அமைய நாம் வந்து விநாயகர் பெருமானை பிரார்த்திப்போம். இந்த வாய்ப்பு ஜெம் டிவி நம்ம நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி.